ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடமிளகாயில் வச்சு முட்டை பொரியல் செஞ்சு பார்க்க போகிறோம். எல்லாம் பச்சை மிளகாயில் முட்டை பொரியல் செய்வோம். இப்போ குடமிளகாயில் செய்கிறோம். 2 குடமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா விதையை நீக்கிட்டு சின்னதாக நறுக்கி எண்ணெயை ஊற்றி வானலில் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாடை போகணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வதங்குற வரைக்கும். இதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். 3 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையை ஊற்றி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்ட நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்துடும். முட்டை வந்து தனித்தனியாக வந்துடும். அதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டி சொதன்னு இருக்கும், நல்லா இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க யாருனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கேப்சிகம் சேர்த்து சாப்பிட்றதுனால உரைப்பு தன்மை இருக்காது, அந்த விதையை எடுத்துறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.